ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை விவாகம் செய்தார்கள் என்கிற ஒரு வசனம் இருக்கிறது. அதே வசனத்தில் அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியிலே இருந்தார்கள் என்று சொல்லி ஒரு காரியமும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பைபிள் ஸ்டடியில் இந்த ராட்சதர்கள் யார், இந்த தேவகுமாரர்கள் யார், மனுஷ குமாரத்திகள் யார், யார் யாரை திருமணம் செய்தார்கள், அதனுடைய விளைவாக நடந்த காரியங்கள் என்ன என்கிற ஒரு முக்கியமான ஒரு பைபிள் ஸ்டடியை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் 3 முக்கியமான வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ராட்சதர்கள், தேவகுமாரர்கள், மனுஷ குமாரத்திகள். இந்த தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகள் யார் என்று அநேக தியரியை முன்வைத்திருக்கிறார்கள், விசேஷமாக பைபிள் ரிசர்ச்சர்ஸும் பைபிள் ஸ்காலர்ஸும். ஆனால் அநேக தியரிகள் நமக்கு முன்பதாக இருந்தாலும் அதிலிருந்து அநேகரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான தியரியை எடுத்து அந்த தியரிக்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கிறதா, வசன ஆதாரம் இருக்கிறதா என்று சொல்லிதான் இந்த பைபிள் ஸ்டடியில பார்க்க போகிறோம். சோ அந்த தியரியின் படி அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவகுமாரர்கள் என்பது தேவ தூதர்களை குறிக்கிறது. மனுஷ குமாரத்திகள் என்பது மனிதர்களுடைய பெண்களை, அதாவது பெண் பிள்ளைகளை குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். தேவகுமாரர்கள் என்பது தேவ தூதர்களை தான் குறிக்கிறது என்பதற்கான வேத ஆதாரம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது. யோபு 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். இந்த இடத்துல தேவபுத்திரர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சன்ஸ் ஆஃப் காட். இதே சன்ஸ் ஆஃப் காட் என்கிற வார்த்தை தான் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது, சன்ஸ் ஆஃப் காட். இப்போ இந்த இடத்துல எழுதப்பட்ட இந்த தேவபுத்திரர் என்கிற அந்த வார்த்தை தேவ தூதர்களை தான் குறிக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம், இல்லை என்ன ஆதாரம் அப்படின்னா, இதே யோபின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 38வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தின போது நீ எங்கே இருந்தாய், நீ அறிவாளி ஆனால் அதை அறிவி. 7வது வசனம், அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த பூமியை நான் அஸ்திபாரப்படுத்தி அதை நான் சிருஷ்டிக்கும் போது தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்கள். அப்ப பூமியை சிருஷ்டிக்கும் போது எந்த மனிதனும் கிடையாது. அப்போ தேவன் பூமியை சிருஷ்டிக்கும் போது யார் மட்டும்தான் தேவனோடு கூட இருந்தது என்றால் தேவ தூதர்கள். அப்ப இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற சன்ஸ் ஆஃப் காட், அதாவது தேவ புத்திரர் இல்ல தேவ குமாரர்கள் என்கிற வார்த்தை நிச்சயமாய் தேவ தூதர்களை தான் குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்ப ஆதியாகமம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனத்தில் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிற தேவகுமாரர் இல்ல தேவ புத்திரர் என்கிற வார்த்தை தேவ தூதர்கள் என்பதை இந்த காரியத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். இரண்டாவது, நமக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம். சரி, தேவ தூதர்கள் எப்படி மனுஷ குமாரத்திகளை திருமணம் செய்ய முடியும்? அவர்கள் தான் ஆவியாய் இருக்கிறார்களே, இது எப்படி சாத்தியம்? அது மாத்திரமல்ல, இயேசுவே மத்தேயுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 30வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார், வாசிக்கலாம். உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்களை போல் இருப்பார்கள். அப்போ உயிர் தெழுதும் போது மனிதர்களாகிய நீங்களும் நானும் பரலோகத்தில் போய் திருமணம் செய்ய முடியாது என்கிற ஒரு சத்தியத்தை சொல்லும்படியாக தான் தேவதூதர்களை போல நாம் பரலோகத்தில் இருப்போம், அவர்கள் திருமணம் செய்வது இல்லை என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்ப இந்த வசனத்தின் பிரகாரம் தேவதூதர்கள் திருமணம் செய்வதில்லை தானே அப்படின்னு சொல்லலாம். ஆமா, ஆனால் இந்த வசனத்தின் பிரகாரம் கொஞ்சம் ஆழமாய் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், பரலோகத்தில் தேவதூதர்கள் திருமணம் செய்வது இல்லை என்று தான் சொல்லுகிறார் ஒழிய இந்த தேவதூதர்களால் திருமணம் செய்யவே முடியாது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறார், பரலோகத்தில் தேவதூதர்கள் இப்படி திருமணம் செய்வது இல்லை. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து தங்களை அர்ப்பணித்த தேவதூதர்கள் பரலோகத்தில் திருமணம் செய்வது இல்லை. ஆனால் இந்த ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் தேவ புத்திரர் இல்லைன்னா தேவ தூதர்கள் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த திருமணம் எங்கே நடக்குதுன்னா பரலோகத்தில் அல்ல, பூமியில் நடக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு கீழ்ப்படுகிற தேவ தூதர்கள் மட்டும்தான் திருமணம் செய்வதில்லை பரலோகத்தில். ஆனால் ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற தேவ புத்திரர் இல்ல தேவ தூதர்கள் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்து லூசிஃபரோடு 3 1 பங்காக இந்த பூமியில் தள்ளப்பட்ட தேவதூதர்கள். அவர்கள் நிச்சயமாக ஒரு
எக்காலமும் தேவனுடைய சட்டத்திற்கோ தேவனுடைய நியமங்களுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் அதற்கு நேர் மாறாக செய்கிற விழுந்து போன தேவதூதர்கள். அதனால தான் தேவன் சொன்ன சட்டத்தை மீறும்படியாக அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? மனுஷ குமாரத்திகளை அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். அடுத்தது நமக்கு முக்கியமான ஒரு கேள்வி வரும். ஆவியாய் இருக்கிற தேவதூதர்கள் எப்படி மனுஷ ரூபத்தில் இந்த பூமியில் வந்து பெண்களை திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும்? அவர்களால் உடல் உறவு வைக்க முடியுமா? அவர்களால் தொட முடியுமா? அவர்களால் பேச முடியுமா என்கிற ஒரு கேள்வி வரலாம். நிச்சயமாக முடியும். இதற்கு ஆதியாகமத்தில் 18-19 அதிகாரத்தில் நமக்கு ஆதாரம் இருக்கிறது. ஆபிரகாமுடைய வீட்டுக்கு 3 தேவதூதர்கள் வருகிறார்கள். அந்த 3 பேரும் ஆபிரகாம் சமைத்து கொடுத்த அந்த ஆகாரத்தை நல்லா உட்கார்ந்து சாப்பிட்டு அவர்கள் சோதோம் கொமோராவை அழிக்கும்படி அந்த 3ல் 2 பேர் மட்டும் புறப்பட்டு அவர்கள் சென்றார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் மிக தெளிவாய் வாசிக்கிறோம். அப்போ இந்த காரியத்தின் பிரகாரம் தேவதூதர்கள் நிச்சயமாக மனுஷ சாயலை, அதாவது இந்த பிசிக்கல் பாடி, இந்த ரூபத்தை எடுத்து மனிதர்களோட பேச முடியும், மனிதர்களோடு உட்கார முடியும், மனிதர்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை, ஆகாரத்தை அவர்கள் தாராளமாக சாப்பிட முடியும். இது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னா, எபிரேய புஸ்தகத்தின் ஆக்கியோன் நமக்கு எழுதுகிறார். 13வது அதிகாரம் 2வது வசனம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதர்களையும் உபசரித்தது உண்டு. நமக்கு தெரியாமையே அநேக நேரத்தில் தேவ தூதர்களுக்கு நாம் உதவி செய்திருக்கிறோம், இல்லைனா உபசரித்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த எபிரேய ஆக்கியோன் நமக்கு மிக தெளிவாய் எழுதுகிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மார்க் 16வது அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். இந்த இடத்துல இயேசுவின் கல்லறைக்கு வந்த ஒரு சிலர் ஒரு வாலிபனை, நல்ல ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிற ஒரு வாலிபன் என்று சொல்லி மிக தெளிவாய் இருக்கிறது. அப்போ பார்க்கிறதுக்கு அவன் வாலிபனை போல இருக்கிறான், அவனை கண்டு பயந்தார்கள். ஆனால் நீங்க கீழே வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வாலிபன் யார் என்றால் ஒரு தேவதூதன். அப்ப பார்ப்பதற்கு ஒரு மனிதனை போலவே, ஒரு மனிதனாகவே அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னா ஒரு தேவதூதன் என்று சொல்லி இந்த வசனம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. வேதம் முழுவதும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த தேவதூதர்கள் அவர்களுக்கு பாலினம் கிடையாது. அதாவது they are sexless. அவங்க வந்து மேலும் இல்லை, அவங்க ஃபீமேலும் கிடையாது, அவர்களுக்கு பாலினம் கிடையாது. ஆனால் எப்பெல்லாம் இந்த தேவதூதர்கள் மனித ரூபத்தை எடுத்து இந்த பூமிக்கு வந்து மனிதர்களோட பேசுறாங்களோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு ஆணாக தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாங்களோ இல்லையே, அவர்கள் பெண்ணாக யாரிடத்திலும் வந்து பேசினதாக வேதம் நமக்கு சொல்லவே கிடையாது. இப்போ அடுத்தது ஒரு கேள்வி வரலாம். சரி, தேவதூதர்களால் சாப்பிட முடியும், பேச முடியும், மனிதர்களைப் போல ரூபம் எடுக்க முடியும், இதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த தேவதூதர்கள் எப்படி திருமணம் செய்து உடல் உறவு வைத்து எப்படி பிள்ளையை பெற முடியும்? இதற்கு ஏதாவது வேத ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இருக்கிறது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த 3 தேவதூதர்கள் ஆபிரகாம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றாங்க. அதுல 2 பேர் மட்டும் லோத்துடைய வீட்டுக்கு, சோதோம் கொமோராக்கு அவர்கள் போகிறார்கள். இப்ப 2 நபர்கள், அதாவது தேவதூதர்கள் தான், ஆனா 2 பேர் மனுஷ ரூபமாய், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் ஃபார்ம்ல அவங்க லோத்துடைய வீட்டில் போய் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும் போது அந்த பட்டணத்தின் ஒரு சிலர், அதாவது வயதானவர்கள், வாலிபர்கள், எல்லாரும் ஆண்கள் வந்து லோத்துடைய வீட்டின் கதவை டம்மு டம்முன்னு தட்டுறாங்க. எதற்குனா, உன்னுடைய வீட்டுக்கு 2 பேர் வந்திருக்கிறாங்கல்ல, அந்த 2 பேரையும் வெளியே அனுப்பு, அவர்களோடு நாங்கள் உடல் உறவு வைக்க வேண்டும், அவர்களை நாங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி பயங்கரமான ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தால், இந்த 2 மனிதர்களை போல வந்திருக்கிற தேவதூதர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்கலாம்? இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம்ப்பா, ஏன்னா நாங்கள் ஆவிகளாக இருக்கிறோம், நாங்கள் தேவதூதர்களாக இருக்கிறோம், யாரும் எங்களை என்ன பண்ண முடியாது, தொட முடியாது, எங்கள் சரீரத்தை வந்து ஒன்றும் தீட்டுப்படுத்த முடியாது, யாரும் எங்களோட உடல் உறவுலாம் வைக்க முடியாது, அதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க, லோத்து எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க, இதை பற்றி பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, வெளியே இருக்கிற அந்த ஜனங்கள் கிட்ட போய் லோத்து கதவை திறந்து போய் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்கப்பா, அவங்க 2 பேரும் என்னுடைய வீட்டுக்கு கெஸ்டா, விருந்தாளியா வந்திருக்கிறாங்க, அவங்கள விட்டுருங்க, என்னுடைய பெண் பிள்ளைகளை நான் தரேன், அவங்களை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பேரம் பேசி கொண்டிருக்கிறார் லோத். இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, உள்ள இருந்த மனித ரூபத்தில் இருந்த 2 தேவதூதர்களும் லோத்துடைய கரத்தை பிடித்து உள்ள இழுத்து கதவை சாத்தி இந்த வெளியே நின்று கொண்டு பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஒரு குருட்டாட்டத்தை உண்டு பண்ணினார்கள். அவர்களுக்கு ஒரு பிளைண்ட்னஸ், கண்ணு தெரியாத மாதிரி ஒரு காரியத்தை செய்கிறார்கள். ஏன் இப்படி பயந்து போய் செய்யணும்? ஒருவேளை
நாங்கள் தேவதூதர்கள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு காரியம் இருந்துச்சுன்னா, இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது லோத்து, நீ ஏன் போய் பேரம் பேசிட்டு இருக்க, நீ உள்ளவா, அவங்க நினைச்சாலும் எங்களை தொட முடியாது அப்படின்னு தைரியமாக உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் இவர்கள் என்ன பண்றாங்க, வெளியே இருக்கிற அந்த ஆண்கள் உள்ள வந்து எங்களை எதுவும் செஞ்சிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு ஒரு குருட்டாட்டத்தை, ஒரு பிளைண்ட்னஸ், அவங்களுக்கு கண்ணு தெரியாத மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, உடனே லோத்தை அவசரப்படுத்துறாங்க. இப்பயே நம்ம இங்கிருந்து கிளம்பி ஆகணும், உடனே கிளம்பு என்று சொல்லி லோத்தும் அவனுடைய குடும்பத்தையும் அந்த பட்டணத்திலிருந்து எல்லாரும் குருட்டாட்டத்தில் தடவி கொண்டு இருக்கும் பொழுது இந்த 2 தேவதூதர்கள் மனுஷ ரூபத்தில் வந்தாங்களே, அவங்க 2 பேரும் அந்த கூட்டத்துக்கு பயந்து லோத்துடைய கரத்தை பிடித்து இப்பயே நம்ம இந்த இடத்தை விட்டு வெளியே போகணும்னு வெளியே ஓடி, பட்டணத்துக்கு வெளியே ஓடி வராங்க. ஆண்டவராகிய தேவன் சோதோம் கோமோராவை அழித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு நல்லா தெரிகிறது, தேவதூதர்கள் நினைத்தால் மனிதர்களோடு அவர்கள் உடல் உறவு வைக்க முடியும். இந்த காரியம் இந்த சம்பவத்திலிருந்து நாம மிக தெளிவாக புரிந்து கொள்கிறோம். அப்ப ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த தேவ குமாரர்கள் யாரை குறிக்கிறது என்றால், விழுந்து போன தேவ தூதர்களை குறிக்கிறது என்பதை இந்த வசனத்தின் காரியங்களை வைத்து, இல்லைனா இப்பொழுது பார்த்த இந்த வசனத்தை வைத்து நாம் மிக நன்றாக தெளிவாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அப்போ விழுந்து போன தேவதூதர்கள் ஏன் மனுஷ குமாரத்திகளை திருமணம் செய்ய வேண்டும், அந்த காரியத்தை ஏன் செய்தார்கள், இதோடைய விளைவு என்னவா இருந்தது என்று சொல்லி பார்த்தா, ஆண்டவர் 3வது அதிகாரத்தில் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம். 3வது அதிகாரம் அதோடைய 16வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆண்டவர் பிசாசை பார்த்து ஒரு சாபம் கொடுக்கிறார். என்னன்னா, இந்த ஸ்திரீனிடத்திலிருந்து வருகிற ஒருவர் உன்னுடைய தலையை நசுக்குவார். அப்ப இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடாது அப்படின்னா, ஸ்திரீகளிலிருந்து பிறக்கிற எல்லா குழந்தைகளையும், அதாவது மொத்த மனு குலத்தையுமே நம்ம குலைத்து வேற மாதிரி மாத்திட்டோம் அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாது என்கிற ஒரு திட்டத்தை பிசாசு செயல்படுத்த விரும்பினதுபடியால் அவன் என்ன பண்ணுகிறான், அவனோடு இருக்கிற தேவதூதர்களை நீங்க எல்லாரும் போய் மனுஷ ரூபத்தை எடுத்து மனிதர்களாகவே இந்த மனுஷ குமாரத்திகளோடு போய் உடல் உறவு வைத்து எல்லா காரியத்தையும் மாற்றி விடுங்க. அப்ப என்ன நடக்காது, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் தடைப்பட்டு போய்விடும் என்று சொல்லுகிற ஒரு திட்டத்தை அவன் செய்தான். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அதே ஆதியாகமம் 6வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். இதுக்கு அடுத்த வசனத்தில் தான் ராட்சதர்கள் தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளோடு திருமணம் செய்தார்கள் அப்படிங்கிற 4வது வசனம் இருக்கிறது. அப்ப இந்த வசனத்தில் ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், மனுஷன் இருக்க போகிற நாட்கள் 120. அப்படின்னா என்ன அர்த்தம், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 120 ஆண்டவர் குறைத்து விட்டாரா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆதாம் மெத்துசெல்லாம் பார்த்தீங்கன்னா 900 965 930 ஆண்டுகள் உயிரோடு இருந்தாங்க. ஆனா இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 120 வருஷம் தான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரா? இல்லை. எப்படி சொல்லுகிறோம்? ஏன்னா ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் 120 வருடம் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் தேவனால் அழைக்கப்பட்ட ஆபிரகாம் 175 ஆண்டுகள் உயிரோடு இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப மனுஷன் 120 ஆண்டுகள் தான் உயிரோடு இருப்பான் அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன? இந்த சம்பவம் நடக்குது இல்லையா? எந்த சம்பவம்? இந்த தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளோடு உடல் உறவு வைத்து பிள்ளைகளை பெற்றெடுத்து தேவனுடைய திட்டத்தை குலைக்கும்படியாக பிசாசு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு மனு குலத்தையே அழிக்கும்படி செய்யறான் இல்லையா? இந்த நாட்கள், இந்த நேரத்திலிருந்து இன்னும் 120 வருஷம்தான் இந்த பூமியில மனிதர்கள் உயிரோடு இருப்பாங்க. ஏன்னா 120 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயத்தை கொண்டு வரப்போகிறார். அப்போ இந்த சம்பவத்திலிருந்து நோவாவின் ஜலப்பிரளயம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 120 ஆண்டுகள். இந்த 120 ஆண்டுகளை தான் ஆண்டவர் இந்த 2வது வசனத்தில் ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஆண்டவர் முழு மனுக்குலத்தையும் ஜலப்பிரளயத்தினால் அழித்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த 6வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த தேவகுமாரர், அதாவது விழுந்து போன தேவ தூதர்கள் மனுஷ குமாரத்திகளோடு அவர்கள் சேர்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து தேவனுடைய திட்டத்தை
நிறைவேற்றாமல் தடை செய்வதற்கான அந்த திட்டத்தை ஆண்டவர் முற்றிலுமாய் ஒரு ஜலப்பிரளயத்தை 120 ஆண்டுகள் கழித்து நோவாவின் காலத்தில் கொண்டு வந்து எல்லாரையும் அழித்து போடுகிறார். அதற்கு பிறகு நோவாவுடைய குடும்பத்தை கொண்டு மீண்டும் இந்த பூமியை வந்து அவர் ரீபாப்புலேட் பண்ணி அவர்கள் மூலமாய் இந்த ஜனங்கள் எல்லாரும் வந்து பலுகி பெருக தொடங்கினார்கள் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ கடைசியாக நமக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, இதுவரைக்கும் பார்த்த காரியங்கள் ஓகே, ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த தேவதூதர்கள் இப்படியான காரியங்களை செய்கிறார்களா? இல்லையே அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, யூதா 6வது வசனத்தில் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்ப இந்த வசனத்தின் பிரகாரம் தங்களுடைய ஆதி மேன்மையை இழந்து தவறு செய்த ஒரு சில தேவதூதர்களை ஆண்டவர் அந்தகார இருளிலே அவர்களை சங்கிலியினாலே கட்டி வைத்திருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த தேவதூதர்கள் யாருன்னா, இந்த ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் மனுஷ குமாரத்திகளோடு தவறு செஞ்சாங்க இல்லையா, அந்த தேவதூதர்கள் மீண்டும் இப்படி செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதற்காக நோவாவுடைய குடும்பத்தை பாதுகாத்து ஜல பிரளயத்துக்கு முன்பதாகவே இந்த தேவதூதர்களை கர்த்தர் முற்றிலுமாக சங்கிலியினால் கட்டி கடைசி காலத்திற்காக கட்டி வைத்திருக்கிறார். அதனால தான் தேவதூதர்கள் இந்த காலகட்டத்தில், அதாவது ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும், இனிமேல் உலகம் அழிகிற வரைக்கும் தேவதூதர்களால் இந்த காரியத்தை செய்ய முடியாது. அப்ப இந்த பைபிள் ஸ்டடியில் ஒரு காரியத்தை நாம் மிக தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். தேவனுடைய திட்டத்தை சீர்குலைக்கும்படியாக, தேவனுடைய திட்டத்தை அழிக்கும்படியாக, தேவனுடைய திட்டத்தை தடை செய்யும்படியாக பிசாசு எவ்வளவு யுக்திகளை கை கொண்டாலும் சரி, நிச்சயமாக இறுதியில் தேவன் வெற்றி சிறப்பார். அவருடைய திட்டங்கள், அவருடைய தீர்மானங்கள் மாத்திரம்தான் நிறைவேறும் என்பதை நீங்களும் நானும் மிக தெளிவாய் அறிந்து கொள்கிறோம். ஸோ தேவகுமாரர் இல்லை தேவபுத்திரர் என்பது விழுந்து போன தேவ தூதர்களை காட்டுகிறது. மனுஷ குமாரத்திகள் என்பது சாதாரண மனிதர்களுடைய பெண்கள், இல்லைனா மனுஷ பெண்கள் என்பதை குறிக்கிறது. ஸோ நிச்சயமாக இந்த பைபிள் ஸ்டடியில் அநேக காரியங்கள் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சில கிளாரிட்டி, ஒரு சில காரியங்களை குறித்து ஒரு தெளிவை உண்டாக்கி இருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் கடைசியாக ஒரு காரியம், பிசாசு எவ்வளவுதான் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, இந்த மொத்த மனுக்குலத்துடைய வாழ்க்கையிலையும் செய்ய அவன் முயற்சி எடுத்தாலும் நிச்சயமாக தேவன் உங்க மேல, என் மேல வைத்திருக்கிற திட்டம் மாத்திரமே நிறைவேறும் என்கிற ஒரு உறுதியோடு தொடர்ந்து கர்த்தரை சேவிப்போம், தொடர்ந்து கர்த்தருக்கு உண்மையாய் நிற்போம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் இன்னொரு பைபிள் ஸ்டடியில் இணையலாம். God bless you. Praise the Lord.